ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஏராளமான மக்கள் குவிந்து இருக்கின்றனர். இது குறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். இந்த ஆடி அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க எத்தனை மக்கள் அந்த இடங்களில் குவிந்து இருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. உலக பிரசித்தி பெற்றது ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு தினந்தோறும் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலிருந்து பல்வேறு பக்தர்கள் வருகை தந்து அக்னி தகவல புனித நீராடி சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்தே ராமேஸ்வரம் வர துவங்கி உள்ளனர். ராமேஸ்வரம் வந்த பக்தர்கள் முதல்ல அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி விட்டு தங்களோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வராங்க. வழிபாடு நடத்திய பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயில் உள்ள 22 புனித தீர்த்தங்கள்ல நீண்ட வரிசையிலிருந்து தீர்த்தம் வர்றாங்க. இதை தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாதசாமி பர்வதத்தை அம்மனை நீண்ட வரிசையிலிருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வராங்க. கோயில் நிர்வாகம் சார்பா தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு அனைத்து வகையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அதே போல கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த திட்டவடி பகுதி, அக்னி தீர்த்த பகுதி, அதே போல கோயில் பகுதியில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி வராங்க. இருந்த போதிலும் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் குவிந்ததன் காரணமாக பல்வேறு பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதே போல அக்னி தீர்த்த கடலில் ஏராளமான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததன் காரணமாக கூட்ட நெரிசல் அதிக அளவிலே காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இதேபோல ஆடி அமாவாசையை முன்னிட்டு தூத்துக்குடி புதிய துறைமுகம் கடற்பகுதியிலும் ஏராளமான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இதுகுறித்தான விரிவான தகவல்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்க. தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைந்து அவர்களின் சந்ததிகளோட வாழ்வு செழிக்கும் என்பது ஐதீகம். இதன் காரணமாக தை அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை தினங்களில் முன்னோர்கள் கடற்கரை மற்றும் ஆறுகளில் பொதுமக்கள் தர்ப்பணம் வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஆடி அமாவாசை தினத்துல தூத்துக்குடி புதிய துறைமுகம் கடற்கரையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காலை 4 மணி முதலே குவிந்த வண்ணம் இருந்தனர். கடலில் நீராடிய பின்பு முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீரை இறைத்து இப்ப தர்ப்பணத்தை கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க புதிய துறைமுகம் கடற்கரையில் குவிந்துள்ளதால் பாதுகாப்பு பணிக்காக போலீசாரும் ஏராளமானோர் அங்கே ஈடுபட்டு வராங்க. மக்கள் அதிகாலை முதலே அதிக குளிர் இருந்தாலும் தண்ணீர் கடலில் நீராடி தர்ப்பணம் கொடுத்து பின்பு சுவாமி கோவிலில் தரிசனம் செய்து தங்களது முன்னோரை நினைத்து வழிபட்டால் தங்களோட குடும்ப வாழ்வு செழிக்கும் என்பது ஐதீகம். அதனால இன்று அமாவாசை தினத்தன்று ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரையில தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.